ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா, இவங்க உங்கள் வர்ஷா. இன்னைக்கு தான் பழைய வருஷமாக ஆயிருக்காங்க இவங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு கிஃப்ட்டு தந்தாங்க. அந்த கிஃப்ட்டு என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்க்குலாம் போகலாம். போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இதுதான் இந்த அட்டைப்பட்டியில் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது. நானும் கொஞ்சம் அப்படித்தான் ஏமாந்துட்டேன். ஏதோ ஒன்று நல்லா பெரிய கிண்ணமாக இருக்கும் போல் அப்படின்னு, பெருசாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. ஆனால் உள்ளே இருந்து எடுத்து பார்த்தா இப்படி புட்ஸ்லாம் ஆகிப்போச்சு. என்னது இது? திரும்ப இந்த டீ கடையிலலாம் டீக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் கிஃப்ட்டு. எனக்கு பிடிச்ச டீயே எனக்கு குடிக்கிறதுக்காக ஒரு கிஃப்ட்டு தந்துருக்காங்க. இது எவ்வளோ வெயிட்டாக தருவா இருக்குது. நல்ல வெயிட்டு நல்லா இருக்கு. ஆனால் கிஃப்டாக கூட இந்த மாதிரி யாரும் தர மாட்டாங்கப்பா. வெயிட் லாஸ் உள்ளதாக தான் தருவாங்க. இது நல்லா வெயிட்டு நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம போய் வாங்கினா நல்லா ரேட்டு சொல்லுவாங்க, தனியாக வாங்கினா. அதுதான் இந்த வருஷம் நமக்கு பொங்கல் கிஃப்ட்டு கடவுள் கொடுத்துட்டாரு. எது கிடைக்குதோ அதை நம்ம வாங்கிக்கணும். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. போக போக நம்ம நிறையா அச்சீவ் பண்ண தான் போகிறோம். அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. எங்களை ஃபாலோ பண்ணி நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணுறேன், எப்படி இருந்து வந்தேன், என்னெல்லாம் பண்ணுறேன் இதுக்கப்புறம் அப்படிங்கிறத வீடியோஸ் மூலமாக பார்க்க தான் நீங்கள் போகிறீங்க. உங்களால் ஒரு பிள்ளை நல்லா ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பெருமைப்படலாம். கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஆகுவேன், நீங்களும் ஆகிறதுக்கு வைப்பீங்க, என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிய பண்ணுங்கள். பாய். வர்ஷே, ஏய் பாருங்க, அவங்க வேலையை பாருங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கிஃப்ட்டை பிடிச்சி பார்த்துட்ருக்காங்க அவங்க. அண்ணோ டாட்டா சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்கள் வேலை பிஸியாக இருக்காங்க, அதனால் இப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாய்.